பயப்படாத, நான் உன் வலது கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறேன். எனக்கு இருட்டா இருக்கு ஆண்டவரே, பெரிய பாபிலோனா இருக்கு. ஒருவேளை கோரேஸ் அப்படி ஆண்டவரை பார்த்தவனா இருந்தா, எல்லாரும் இருக்கிறாங்க, பெரிய பெரிய கோட்டையா இருக்கு அப்படின்னும் போது, நீ கவலைப்படாத கோரேஸ், உன் கையை பிடிச்சு நான் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன். நீ எந்த வழியா போனா உள்ள போலாம், எந்த பொக்கிஷத்தை எடுக்கலாம், எந்த இடத்துல இருக்கிற புதையல் எடுக்கலாம் எனக்கு தெரியும். நீ எப்படியே என்ன ஃபாலோ மட்டும் பண்ணு. நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன்ல, அப்படியே வந்துகிட்டே இரு. நான் உன்னை கூட்டிட்டு போய் சரியா செய்வேன் என்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். அடுத்த வருஷம் என்ன பண்ண போறோம், ஏது செய்ய போறோம், எப்படி ஆகும், இன்னைக்கு வரைக்கும் தான் நம்ம கிட்ட இருக்குது. இன்னைக்கு வரம் வலது கையை பிடித்து கொண்டு நடத்தி கொண்டு வந்த தேவன் இனிமேலும் உன்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிறைய பேருக்கு என்னன்னா, ஆண்டவர் என்னென்னலாம் நமக்கு செய்ய போறாருங்கிறத அப்படியே நமக்கு முன்னாடி பிளான் மாதிரி போட்டு கொடுத்துடணும். பிளான் மாதிரி போட்டு கொடுத்துட்டா நமக்கு நிம்மதி. சில நேரத்துல சில விஷயங்களை தான் கர்த்தர் சொல்லுவாரு, சில விஷயங்களை என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டாரு நம்ம கிட்ட. அவரா செய்வார், அது பாட்டு தானா வரும். ஏன்னா உன் வலது கையை பிடித்து கொண்டு போகிறது நான். சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனத்தையும் நிறைவேற்றா இருப்பாரோ. இந்த அவிசுவாசம் அல்லது பயம் இருக்குல்ல, அது வேணாங்கிறார் கர்த்தர். கையை நாள்ல பிடிச்சிருக்கிற,